அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிவிகே வந்து இந்த 2026 எலெக்ஷன் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பெரும்பான்மை மெஜாரிட்டி வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல. இப்போ நம்ம போட்டித் தேர்வுக்கு படிக்கிற மாணவர்களோட மனநிலை என்ன அப்படின்னா, புதிய கவர்மெண்ட் வந்திருக்கு, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அந்த எதிர்பார்ப்புகள் என்னென்ன நமக்கு தேவை இருக்குது, எப்படி இதெல்லாம் செயல்படுத்த போகிறாங்க, எப்படி கோரிக்கை வைக்கலாம், என்ன விஷயங்கள் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே இருந்த சூரியன் கட்சியில் என்ன இஷ்யூ இருந்ததுலாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாமல் இல்லை, நம்ம டெலகிராமோட கேட்டிருந்தோம். இந்த மாதிரி யாருக்கு ஓட்டு போட்டால் போட்டி தீர்மானம் சரியாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து டிவிக்கு சூஸ் பண்ணியிருந்தீங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதெல்லாம் நடந்தது. இருந்தாலும் மீடியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கை பற்றி 10 தொகுதிகள் 2 தொகுதிகள் தான் ஜெயிக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. மீடியாக்கள் சொன்ன அந்த கருத்து கணிப்புகளெல்லாம் பொய்யாக்கிட்டு விஜய் வந்து வரலாறு படைத்தார், உண்மையிலே வந்து மாபெரும் வெற்றி பெற்று இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு ஃபஸ்ட்டு எலெக்ஷன். எலெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ் பண்ணுறது, அதாவது தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறது கூட அவருக்கு வந்து சரியான அனுமதி கிடைக்கல. நிறைய இஷ்யூ போயிட்டு இருந்தது இல்லையா? அதை தாண்டி அவர் வந்து ஒரு 108 தொகுதிகள் வந்து 234 வந்து வென்றிருக்கார் என்பது கண்டிப்பாக வந்து பாராட்டத்தக்க விஷயம். நிறைய அரசியல் கட்சிகள் உங்களுக்கே தெரியும், எல்லா தொகுதியிலுமே பணம் கொடுக்குறாங்க, பரிசு கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, எவ்வளவோ இஷ்யூ போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, அது கொடுத்தா இலவசங்களுக்கு ஓட்டு போட்டுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டம் இருந்தது. அதை தாண்டி சில தொகுதிகளில் இந்த டிவிக்கு கூட பார்த்திங்கன்னா பணம் கொடுத்ததை சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. இருந்தாலும் பெரும்பாலும் மற்ற பெரிய கட்சிகள்லாம் கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? இவங்க ஏதோ ஒரு சில இடத்துல கொடுத்துருக்கலாம், கொடுக்காம கூட போயிருக்கலாம். பட் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் வந்து பணம் கொடுத்தா ஓட்டு போடுறாங்க, இலவசத்துக்கு ஓட்டு போடுறாங்கன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது இல்லையா? அது உடைத்தெறியப்பட்டது. இனிமேல் நீங்கள் பணம் கொடுத்தாலும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், ஆனால் பணம் வாங்கிப்போம். நீங்கள் இலவசங்கள் கொடுத்தாலும் ஓகே, இலவசங்களை யூஸ் பண்ணிக்கோ, ஆனால் அதுக்காக நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். வளர்ச்சி முக்கியம். நான் எங்களுடைய எதிர்பார்ப்பை யார் நிறைவேற்றுறாங்களோ, எங்களுக்கு யார் வந்தால் சரியாக இருக்குன்னு அவங்க தான் ஓட்டு போடுன்றதை தமிழக மக்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இப்போ மீடியாக்களில் செய்திகளாக வந்திருக்கு. ஓகேவா? சரி, இப்போ 108 தொகுதி விஜய் வின் பண்ணியிருக்கிறதுனால இவங்க மெஜாரிட்டி வந்தால் பிரச்சனை இல்லை, யாருடைய தெய்வம் தேவையில்லை. நம்ம ஒரு கோரிக்கை வச்சாலும் டக்குன்னு அவங்களால வந்து நிறைவேற்ற முடியும். அவங்களும் வந்து நினச்சதை வந்து செய்யலாம். ஆனால் 118 தொகுதிகள் இல்லாமல் ஒரு 10 தொகுதி கம்மியாக இருக்கிறதுனால இப்போ வந்து மற்ற கட்சிகளோட ஆதரவு தேவைப்படுது, ரைட்டா? இப்போ அந்த இஷ்யூ வந்து போயிட்டுருக்கோம். ஆட்சி அமைக்கிறாங்க, ஒரு 2 வாரம் டைம் கொடுக்குறாங்க அப்படின்போது எந்தெந்த கட்சி நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். நாங்கள் ஆதரவு கொடுத்தா எங்களுக்கு இது செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் வரும்போது ஒரு ப்ரெஷர்லேயே வந்து இந்த ஆட்சியை வந்து நடத்துகிற மாதிரி இருக்கும். எப்போ வாபீஸ் வாங்குவாங்க, எப்போ நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது மற்ற கட்சிக்காரங்க. ஏன்னா அரசியல்னாலே ஒரு விதமான என்ன சொல்கிறது, யாரை வந்து சரியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு பயத்தில் வந்து இந்த ஆட்சி வந்து தொடரும். அது எவ்வளோ நாளைக்கு தொடரும், என்ன நடக்குன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? பட் மெஜாரிட்டி இல்லைன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் முதலமைச்சராக அவர் வந்து பதவியேற்க போகிறாரு. மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து கால அவகாசம் வந்து ஆளுநர் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ போட்டித் தேர்வுகளோட எதிர்பார்ப்பு என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2க்கெலாம் வந்து ஓலைச்சுவடிலேருந்து கேள்வி கேட்குறாங்க. கலைச்சொற்களை என்னென்னமோ பேரகராதி ஆட்சி சொல்லன்னு அவுட் சோர்ஸ்னு நிறைய கேட்குறாங்க இல்லையா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பள்ளி பாடப்புத்தகம் சார்ந்து ஒரு 65-70 நாட்கள் தான் வருது. கிட்ட 30 கேள்விகளுக்கு மேலே அவுட் சோர்ஸ் போகிறாங்க. இந்த அவுட் சோர்ஸ் என்பது ஏகப்பட்ட அவுட் சோர்ஸ் இருக்குது. இந்த கலைச்சொற்கள், பழமொழி, மரபுத்தொடர், அது இதுன்னு நமக்கு வந்து தமிழ் டிக்ஷனரி அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்காம ஏற்கனவே நமக்கு வந்து பாடப்புத்தகத்துலேருந்து கேள்வி கேட்டாங்களா தமிழ், அந்த மாதிரி கேட்பாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நடந்து முடிந்த 2025 குரூப் 4ல் நிறைய மாணவர்கள் வந்து இந்த மாதிரி ஓலைச்சுவடிலாம் கேட்டதுனால மன அழுத்தத்தால் வந்து தூக்கிட்டு தற்கொலையெல்லாம் செய்து கொண்டார்கள். கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சிருக்கும். நாங்களாம் சென்னைக்கு போய்ட்டு இந்த மாதிரி சிலபஸ்லேருந்து கேளுங்க, இந்த மாதிரி அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்குறீங்க, என்ன இது அப்படின்னு சொல்லி நாங்களாம் வந்து அரசு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணோம். ஆனால் வந்து அரசு வந்து செவி சாய்க்கவில்லை. அதற்கான பலனை இப்போ அவங்க அனுபவிச்சிட்ருக்காங்கன்னே சொல்லலாம். இது வந்து டிஎன்பிசி சார்ந்த மாணவர்களோடது. டிஆர்பி ஆசிரியர்களும் வந்து நம்ம டெட்டு நடத்த வேண்டும், டெட்டுக்கு நிறைய சொல்லியிருந்தோம். இப்போ கூட ஒர்க்கிங் டீச்சர் டெட்டு கொடுத்தாங்க. அதில் காமனாக படிக்கிறவங்களுக்குமே வாய்ப்பு கொடுக்கணும்னு நம்ம கேட்டிருக்கிறோம். இது மாதிரி ஆசிரியர் பணிகள் நிரப்ப வேண்டும், போட்டித் தேர்வு அறிவிப்புகள் நிறைய கொடுக்கணும்னு நம்ம கேட்டிருந்தோம். அரசு பிள்ளைகள் நிறைய காலிப்பணிகள் இருக்குது, அதுக்கான அறிவிப்புகள் கொடுக்க வேணும்னு கேட்டிருந்தோம். அதெல்லாம் வந்து நிரப்பலை. யூஜிடிஆர்பி மார்ச்சுன்னு சொன்னாங்கன்னா வரலை. இப்போ புதிய ஆட்சி வரும்பொழுது கண்டிப்பாக வந்து ரிவைஸ்டு டிஆர்பி ஆனுவல் பிளானை தான் நம்ம கேட்கணும். ஏன்னா வந்து அவங்க கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷன் இதுக்கப்புறம் வருமானு தெரியாது. பட் ஆனால் டெட்டு மட்டும் இந்த ஆண்டு வந்து வரும். ஏன்னா டெட்டு ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து நடத்தியே ஆக வேண்டும்ன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து டெட்டு மட்டும் வரும். மற்ற போட்டித் தேர்வுகள் எதுவுமே இல்லை. யூஜிடிஆர்பி ஒன்று தான் கொடுத்தாங்க, அதுவும் வரல மார்ச் மாதம்.
இதுக்கப்புறம் வந்து நமக்கு எஸ்ஐடி, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் இந்த மாதிரி ஏதாவது வந்து நமக்கு அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய காலிப்பணிகள் நிரப்புறதுக்கு போட்டித் தேர்வு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கை வைக்கலாம். இதெல்லாம் வந்து ஆட்சி அமைச்சிட்டு அமைச்சர்கள் பதவி ஏற்றுட்டு இதெல்லாம் வந்து ஒரு மாதம் 1.5 மாதம் முடியணும் அவங்க. ஸோ அதனால் வந்து பதவி ஆட்சி அமைச்சிட்டு அவங்களுடைய திசை வந்து மக்களோட என்னென்ன குறைகள் என்னென்ன வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு பார்வை வந்ததுக்கப்புறம் தான் கோரிக்கை வைக்க முடியும். இப்போதைக்கு நம்ம வந்து ஒன்றும் கோரிக்கை வைக்க முடியாது. அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி, பிசிஎஸ்ஐ வருஷம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும், வேக்கன்சி வந்து கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கேட்போம். டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பிலாம் வந்து ஒரு பல்கான வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணணும். புதிய ஆட்சி அரசு காலிப்பணிகளை வந்து சரியாக நிரப்பணும். அதே மாதிரி டிவிகே வாக்குறுதியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் அந்த ஒட்டுமொத்த ப்ராசஸும் வந்து பணி நியமனம் வரைக்கும் வித்தின் 1 இயரில் நாங்கள் முடிக்கிற மாதிரி இது பண்ணுவோம், வெளிப்படைத்தன்மையோட பண்ணுவோம் அப்படின்னு நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. போலீஸ் பிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மற்ற வாக்குறுதிகளும் இருக்குது. இந்த இலவசங்கள் சார்ந்த வாக்குறுதிகளும் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. பார்ட் டைம் பகுதி நேர ஆசிரியர்கள், தற்காலிக ஆசிரியர்களுக்கெல்லாமே வந்து வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நிறைவேற்ற வந்து நம்ம அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை வச்சு நம்ம வந்து கவனத்தை ஈர்க்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து அரசுக்கிட்ட கோரிக்கை வைப்போம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களே செயல்படுத்துவாங்க நம்ம எதிர்பார்க்குறோம் புதிய கவர்மெண்ட்டு. ஸோ ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிறோம், நம்ம இந்தியாவில் மக்கள் ஆட்சி தான் நடக்குது. இங்கே மக்கள் தான் எஜமானர்கள். மக்களோட கோரிக்கைகளை ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவில்லை, அவங்க உதாசீனப்படுத்துகிறாங்க, நம்மளுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றால் 5 வருடத்துக்கு ஒரு முறை வந்து எலெக்ஷன் வருது. எலெக்ஷனில் அதுக்கான பலனை அவங்க வந்து அனுபவிக்க வேண்டும் அப்படின்றத அவங்க உணர்த்தியிருக்காங்க. ரைட்டா? இப்போ லாஸ்ட்டாக இருந்த கட்சிக்கு வந்து நிறைய கோரிக்கைகள் நம்ம வச்சுருந்தோம், நிறைய விஷயங்களை வந்து சொன்னோம், கவன ஈர்ப்புகள் கொண்டு வந்தோம். சரியாக அவங்க கண்டுக்கல, அதுக்கான பலனை அது அனுபவிக்கிறாங்க. ஸோ இவங்க ஜெயிச்சிட்டாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாலும் அடுத்த 5 வருடத்தில் மறுபடியும் எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றத மனசில் வச்சு தான் அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு புதிய கவர்மெண்ட் வந்து ஆட்சி கண்டினியூ பண்ணுவாங்க. ரைட்டா? மக்களை உதாசீனப்படுத்தக்கூடிய எந்த ஒரு அரசும் எங்கேயுமே வந்து நிலையாக இருக்காது அப்படின்றத ஃபஸ்ட்டு அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். அவங்களே செய்வாங்க, இல்லைனா நம்ம கோரிக்கை வைக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து குரூப் 4 குரூப் 2 சிலபஸ்லாம் மாறுமா அப்படின்னு நிறைய பேர் வீடியோக்கள் போட்டிருக்காங்க அகாடமிஸ் யூடியூப்பில். ஸோ தற்சமயத்துக்கு உடனடியாக வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறது வந்து சரியில்லை. நிறைய பேர் வந்து வருடக்கணக்கில் படிச்சிருப்பாங்க, திடீர்னு சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அவங்கள பாதிப்பு அடையும். ரைட்டா? ஸோ சிலபஸ் வந்து சரியாக தான் இருக்குது. சிலபஸில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியதில்லை. எடுக்கக்கூடிய கேள்விகள் எங்கிருந்து கேட்குறார்கள், இந்த அவுட் சோர்ஸோட அந்த கேள்விகளை வந்து எண்ணிக்கையை குறைத்தாலே டிஎன்பிசியில் ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும். ரைட்டா? அவுட் சோர்ஸ்னு கேட்காம கலைச்சொற்கள் ஒவ்வொரு தமிழ் புக்லேயும் லெசனுக்கு பின்னாடியும் கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. பழமொழிகள், மரபத்தோட சொல்லும் பொருள் எல்லாமே தான் இருக்குது. அதாவது பள்ளி பாட புத்தகத்தில் அப் டு 12th வரைக்கும் கேட்டாலே ஓரளவுக்கு லாங்குவேஜ் பேப்பர் எடுத்துடலாம். பொது தமிழ் 10ஆம் வகுப்பு தரம். ஸோ 10ஆம் வகுப்பு தரம் என்றால் அந்த 10ஆம் வகுப்பு தரத்தில் கேட்டாலே போதுமானது. ஸோ பிஹெச்டி படிக்கும் தமிழ் புலவர்கள், தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் லெவலில் போய் ஓலைச்சுவடிகளெல்லாம் வந்து கேள்விகள் கேட்குறது தவிர்க்கப்பட வேண்டும். ஸோ கண்டிப்பாக வந்து அதெல்லாம் நம்ம வந்து கோரிக்கை வைப்போம். இப்போதைக்கு அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க, ஆட்சி அமைக்கிட்டோம். அதுக்கப்புறம் 1 by 1 நம்ம அரசோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி நிறைய விஷயம் நம்ம கோரிக்கை வைப்போம். சோசியல் மீடியாவாகட்டும், டைரெக்டாக கூட நம்ம எந்த அமைச்சர் பதவி ஏற்கிறாங்க யாரோ அவங்க கடிதம் வழியாக கூட நம்ம கோரிக்கை வைக்கலாம். நிச்சயமாக போட்டித் தேர்வுக்கு படிக்கும் மாணவர்களோட கோரிக்கையை இப்போ வரக்கூடிய டிவிக்கு புதிய அரசாங்கம் வந்து கவனத்தில் கொள்ளும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஸோ நிறைய போட்டித் தேர்வு மாணவர்கள் டிவிக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க, எதிர்பார்ப்போடு தான் ஓட்டு போட்டிருப்பீங்க. ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்பை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். ஃபஸ்ட்டு அவங்க பதவியை ஏற்றுட்டு அவங்களுடைய கவர்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து அமைக்கிட்டோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.